அஷ்டம சனியில் பிறந்த ஜாதகம் சூட்சம பலன்கள் ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். சந்திரனுக்கு 8இல் சனி இருப்பதால் ஜாதகர் அஷ்டம சனியில் பிறந்தவர். இதில் லக்னாதிபதி சனிக்கு நட்பு கிரகத்துடன் சேர்க்கை இருந்தாலும் பாதக ஸ்தானத்தில் இருப்பதால் நட்பு பகையாக மாறிவிடும். இதில் 9ஆம் அதிபதி புதன் தொடர்பு இருப்பதால் அப்பாவுக்கு அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும். 10ஆம் அதிபதி சுக்கிரன் தொடர்பு இருப்பதால் மாமியாருக்கும் அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும். அடுத்து மனசுக்காரன் சந்திரனுக்கு மறைவு ஸ்தானத்தில் சந்திரனுக்கு பகை கிரகங்கள் இருப்பதால் ஜாதகருக்கு நல்லவங்க கெட்டவங்களாகவும் கெட்டவங்க நல்லவங்களாகவும் தெரிவாங்க. மொத்தத்தில் ஜாதகருடைய கேரக்டர் சரியில்லை. ஜாதகர் கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே ஜாதகருடைய நண்பர்கள் தான் காரணம். நண்பர்களால தான் ஜாதகருக்கு கெட்ட பேர் ஏற்படும் என்று அர்த்தம். தீய நண்பர்கள் தான் ஜாதகருக்கு நட்பாக அமையும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். சந்திரனுக்கு 8இல் சனி இருப்பதால் ஜாதகர் அஷ்டம சனியில் பிறந்தவர். இதில் சனிக்கு 9ஆம் அதிபதியும் ராகுவும் தொடர்பு இருப்பதால் ஜாதகர் பிறந்த பிறகு அப்பா வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார். அடுத்து அஷ்டம சனி மூலமாக சூரியன் வீடு பாதிக்கப்பட்டுள்ளது. சனியின் பார்வை மூலமாக சூரியனும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் தந்தை வழி உறவு மூலமாக தந்தைக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும். தந்தை வழி உறவு மூலமாக தந்தைக்கு எந்த நன்மையும் இல்லை. மேலும் சிம்மத்தில் இருக்கும் ஒரு கிரகம் புஷ்கராம்சம் பாதத்தில் இருந்தாலே போதும், தந்தை கடவுள் பக்தியுடையவர் என்று சொல்லணும். ஓகே, குட், தேங்க்யூ. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது என்னுடைய ஜிபே நம்பர். ஒரு ஜாதகம் பார்க்க கட்டணம் ₹2000 வாங்குறேன். திருமண பொருத்தம் பார்க்க கட்டணம் ₹500 வாங்குறேன். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளவும்.